1 minute. Welcome students for this TNPSC CUT class. இன்றைக்கி நம்ம மேத்ஸ் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியான பேப்பர் எடுத்து நம்ம பார்க்கலாம். எனவே 28th கொஸ்டின் மேத்ஸ் கிடையாது, இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். A word which can be formed from the word responsibility. A word which can be formed from the word responsibilityங்கிற வேர்ட்லேருந்து அந்த கீழே கொடுத்த 4 வேர்டில் எதை ஃபார்ம் பண்ணலாம்? அதான் நீங்களே பாருங்கள், நீங்களே ஆன்சர் பண்ணுங்கள். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஆல்ஃபபெட்டை வச்சுட்டு அந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ண. ரெஸ்பெக்ட் ஃபார்ம் பண்ண முடியுமா? சி கிடையாது. ரெஸ்பெக்டில் சி இருக்குது, ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டியில் சி கிடையாது. அதனால் ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாது. அடுத்தது அது மாதிரி பாருங்கள். மேடம் சொல்கிறது புரியுதா? லகரி முருகன் புரியுதா நான் சொல்கிறது? ஆமாம், அதில் அது மாதிரி 4ல் எதை ஃபார்ம் பண்ண முடியும்னு பாருங்க. ரெஸ்பெக்ட் ஃபார்ம் பண்ண முடியாது, பிகாஸ் ரெஸ்பெக்டில் சி இருக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டியில் சி இல்லை. அதனால் அது அவுட். ஆப்ஷன் 1 இஸ் நாட் த ரைட் ஆன்சர். எதை ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸ்பாஞ்ச் ஃபார்ம் பண்ண முடியுமா? ஸ்பாஞ்ச், SPONGE, 3வது ஆப்ஷன். ஜி இல்லை சார், அதுவும் அவுட்டே இல்லை. அப்புறம் என்ன ஃபார்ம் பண்ணலான்னு பாருங்க. ஆப்ஷன் 2 தான் சார் ஆன்சர். ஆப்ஷன் 2 ஃபார்ம் பண்ணலாம். SPOR இஸ் போர். அப்படி என்ன பாருங்க, எஸ் இருக்கு, பி இருக்கு, ஓ இருக்கு, ஆர் இருக்கு, இ இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டியில் அந்த 5 ஆல்ஃபபெட்டும் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். ஓகே, ரெசிஸ்டிவிட்டியில் வி இல்லை. ஆமாம், கரெக்ட், வெரி குட். அடுத்தது 29 கொஸ்டின் போகலாம். பாருங்க, நான் படிக்கிறேன், ஒரு 2-3 கொஸ்டின் நானே படிக்கிறேன். தென் அஃப்கோர்ஸ், இஃப் P இஸ் டிவிஷன், T இஸ் அடிஷன், M இஸ் சப்ட்ராக்ஷன் அண்ட் D இஸ் மல்டிப்ளிகேஷன், தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் 12M, 12D, 28P, 7T, 15? அப்போது நீங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த 12M அதெல்லாம் அப்படியே எழுதிட்டு அந்த எம்முக்கு பதிலாக மைனஸ் போடுங்க. சப்ட்ராக்ஷன், M இஸ் சப்ட்ராக்ஷனுங்கிறாங்க. அப்போ அதை போடுங்க. போட்டு அது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணுங்கள். 12 மைனஸ் 12 சப்ட்ராக்ட், M இஸ் சப்ட்ராக்ஷன், மைனஸ் 12, அப்புறம் D, அப்புறம் இன்டூ 28, அப்புறம் P டிவிஷன் டிவைடட் பை 7, அப்புறம் T வந்து அடிஷன் ப்ளஸ் 15. இது எழுதிக்கிங்க. 12 மைனஸ் 12 இன்டூ 28 டிவைடட் பை 7 ப்ளஸ் 15. கரெக்டுங்களா? நான் இப்போ போட்டது நான் சொன்னது கரெக்டா? லகரி முருகன், நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். M is subtraction, D is multiplication, T is addition, P is division. மேடம் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க சொல்லுங்க. 12 மைனஸ் 12 into 28 by 7 ப்ளஸ் 15 இல்லைங்களா? ஓகே, இப்போ இது எப்படி போடோன்னா, உங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க போர்ட் மாஸ், BODMASன்னு படிச்சிருப்பீங்க. BOD எழுதிக்கிங்க இப்போ உங்கள் நோட் புக்கில். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியமாட்டேங்குது, அதனால தான் நான் ரொம்ப பேசிக்லேருந்து எடுக்கணுங்கிறது காரணம் தான். BODMAS சில புக்கில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, பட் BODMAS போர்டு மாஸ் அப்படிங்கிறது தான். BODMAS அப்படி என்ன அர்த்தம்னா, B refers to bracket, O refers to off, அப்புறம் BOD, D refers to division, mass, M refers to multiplication, A is for addition, S for subtraction. அதாவது இந்த போர்டு மாஸில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இந்த ஆப்ரேஷன்ஸை பண்ணணும். முதல்ல ப்ராக்கெட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ப்ராக்கெட் இங்கே இல்லை, லக்கியில் இங்கே ப்ராக்கெட் கிடையாது. அதனால் அப்புறம் ஆஃப்னு வரும். 50% ஆஃப் 25 வந்தால் அந்த ஆஃபை நம்ம அடுத்தது சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் D, அப்புறம் டிவிஷன். D வந்து இங்கே மல்டிப்ளை கொடுத்துருக்காங்க, இது வேறு. இந்த கொஸ்டினில் கொடுத்த D வேறு. நான் சொன்ன போர்ட் மாஸ்டரில் D வந்து டிவிஷன்.
டிவிஷன், அப்புறம் போர்டு மாஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த 12 மைனஸ் 12 இன்ட்டு 28 டிவைட் பை 7 ப்ளஸ் 15ல் போர்டு மாஸ் வழியாக போனீங்கன்னா முதல்ல டிவிஷன் தான் முதல்ல பண்ணணும். இப்போ எது பண்ணணும்? டிவிஷன் 28 டிவைட் பை 7 இருக்கு இல்லைங்களா? இருக்குதுங்களா? எஸ் சார். அப்போ 28 டிவைட் பை 7 முதல்ல பண்ணணும். அப்போ மறுபடியும் எழுதுங்க. 12 மைனஸ் 12 இன்ட்டு 28 டிவைட் பை 7 4 ப்ளஸ் 15 அப்படின்னு எழுதணும். இப்போ ரெண்டாவது லைனில் என்ன எழுதியிருப்பீங்கன்னா 12 மைனஸ் 12 பெருக்கல் 4 ப்ளஸ் 15ன்னு எழுதியிருப்பீங்க. வந்து எழுதிட்டீங்களா? இப்போ டிவிஷன் பண்ணியாச்சு. அடுத்தது மல்டிப்ளிகேஷன். இங்கே மல்டிப்ளிகேஷன் எனக்கு 12 இன்ட்டு 4 இருக்குது. அந்த மல்டிப்ளை பண்ண என்ன 48 வரும். அப்போ 12 மைனஸ் 48 ப்ளஸ் 15. அடுத்த மூணாவது ஸ்டெப் மல்டிப்ளிகேஷன். அப்புறம் அடிஷன் பண்ணணும். என்ன அடிஷன்னா 12யும் 15யும் ஆட் பண்ணணும். 27 மைனஸ் 48. அப்புறம் ஆன்சர் என்ன வரும்? 27 மைனஸ் 48 என்ன ஆன்சர்னா மைனஸ் 21. அதுதான் ஆன்சர். இந்த மாதிரி போட்டிருக்கீங்களா லகரி முருகன்? ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? ஏதோ ப்ராப்ளமா? ஏதோ உங்கள் நெட்வொர்க் ப்ராப்ளமா? நீங்கள் சொன்னால் தான் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியுங்கிறது நான் என்ன கடவுளா? உங்களுக்குள்ளே புகுந்து பார்ப்பதற்கு எனக்கு தெரியாது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறதுங்கிறத நீங்கள் சொன்னால் தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். மேடம் உங்களுக்கு புரியுதா? போர்டு மாஸ் போட்டுட்ருக்கேன். போர்டு மாஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரி வச்சுங்க. இங்கே வர்ற டிவிஷன் அதில் இது போர்டு மாஸ்ங்கிறது புக்லேயே இருக்கும். போர்டு மாஸ் என்ன என்றால் ஒரு ஈக்குவேஷனில் முதல்ல ப்ராக்கெட்டை பண்ணணும், அப்புறம் ஆஃப் என்பதை பண்ண வேண்டும், அப்புறம் டிவிஷன் பண்ணணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அப்புறம் அடிஷன் பண்ணணும், அப்புறம் சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இப்போ இவன் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறத நம்ம அந்த மாதிரி கரெக்ட் பண்ணி எழுதியிருக்கோம். 12 மைனஸ் 12 இன்ட்டு 28 டிவைட் பை 7 ப்ளஸ் 15 எழுதிட்டோம். இதில் முதல்ல டிவிஷன் தான் பண்ணணும். ஏன்னா இங்கே ப்ராக்கெட்டும் கிடையாது, ஆஃபும் கிடையாது, பரவாயில்ல. அடுத்தது டிவிஷன் தான் பண்ணணும். 28 டிவைட் பை 7 4 போட்டுக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 12 மைனஸ் 12 இன்ட்டு 4 ப்ளஸ் 15 போட்டிருப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் 12 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணணும். 12 மைனஸ் 48 ப்ளஸ் 15 அப்படி போட்டால் ஆன்சர் மைனஸ் 21. இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். வேறு மாதிரி கேல்குலேட் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி ஆன்சர் வரும். அது தவறு. சரிங்களா? அது ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுக்கணும். போர்டு மாஸ் எழுதிக்குங்க எங்கேயாவது. மைனஸ் 21 எப்படி வந்தது பார்த்துட்டிங்களா? இல்லை அடுத்த கேள்வி போகலாமா? எப்படி? பார்த்தாச்சு சார். ஓகே, அடுத்த 30வது கேள்விக்கு போகலாமா? ஓகே, 30வது கேள்வி பாருங்க. If x stands for minus, division stands for plus, plus stands for division, and minus stands for x, I mean x and multiplication actually, then which of the following is correct? முதல்ல என்ன பண்ணோம்னா, இது ரொம்ப டைம் எடுக்கிற கேள்வி. இது முதல்ல பாருங்கள், அந்த 15 மைனஸ் 5 டிவைட் பை 5 இன்ட்டு 20 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 6 போட்டிருக்கல. முதல்ல அந்த சைன் எல்லாம் மாற்றணும். 15 மைனஸ்க்கு பதில் என்ன போடணும்? இன்ட்டு போடணும். மைனஸ் ஃபார் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸ். எக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸ். அப்போ மைனஸ் பதில் இன்ட்டு போடுங்க. இப்போ இன்ட்டு 5. அப்புறம் டிவைடட் பை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ளஸ்ஸு. அப்போ டிவைடட் பை பதில் ப்ளஸ் போடணும். ப்ளஸ் 5 இன்ட்டு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸ். முதல் இது என்ன தப்பு பண்ணிட்டேனா? இருங்க. ஆமாம், இன்ட்டு ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸ். இன்ட்டுக்கு பதிலாக மைனஸ் 20. ப்ளஸ்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ளஸ்ஸுங்க ப்ளஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இது டிவைட் பை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸுக்கு பதிலாக டிவைட் பை போடணும். அப்போ டிவைட் பை 10 ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டானு பார்க்கணும். அப்போது இது பண்ண பிறகு அப்போ போர்டு மாஸ் அப்ளை பண்ணணும். நீங்கள் இது பண்ண பிறகு போர்டு மாஸ் அப்ளை பண்ணி எது கரெக்டுன்னு பார்க்கணும்.
என்ன ரித்திகா தேவி காணாமல் போயிட்டீங்களா கொஞ்ச நாள்? அன்னூர் போய் அப்படியே அடைக்கலம் ஆயிட்டீங்களா? ஸோ இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் பாருங்கள். 15 மைனஸ் 5க்கு பதிலாக இன்டூ 5 போட்டிருக்கேன். ஏன்னா எக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸ் போட்டிருக்கேன். அடுத்தது டிவைடட் பைக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன்? ப்ளஸ் போட்டிருக்கேன். ஆமாம், ப்ளஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவைடட் பை +5 போட்டிருக்கேன். அப்புறம் இன்டூக்கு பதிலாக மைனஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸ், அப்போ -20. அப்புறம் அடுத்தது டிவைடட் பை 10. இதை நீங்கள் சுருக்கும்போது இப்போ போர்டு மாஸ் யூஸ் பண்ணுங்கள். BOD MAS. அதில் இங்கே ப்ராக்கெட்டும் கிடையாது, ஆஃபும் கிடையாது, டிவிஷன் தான் இருக்குது. அப்போ 20 டிவைடட் பை 10 2 வரும். 15 × 5 + 5 - 2 அப்படி. அப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். 15 × 5 75. 75 + 5 - 2. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 75 + 5 80 - 2 88 வருது. சரி, 80 - 2 78 வருது. ஆனால் இந்த பக்கம் 6 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் ராங். அப்படி ஒவ்வொன்றா நீங்கள் கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம். நம்ம இப்போ 2வது இது போட்டு கண்டுபிடிக்கலாமா? பார்க்கலாம். சரி, எதுக்கு 3வது போகிறேன். சும்மா ஒரு 2வது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி 3வது போகலாம். 6 × 2. 6 × 2க்கு பதிலாக மைனஸ் ஃபார் எக்ஸ், அப்போ -2. அப்புறம் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக டிவைடட் பை ஃபார் ப்ளஸ், அப்போ டிவைடட் பை 3. அப்புறம் ஒரு டிவைடட் பை இருக்குது. டிவைடட் பை வந்து என்ன பண்ணுறது? டிவைடட் பை ப்ளஸ் ஃபார் டிவைடட் பை ப்ளஸ் 12. இப்போ -3க்கு பதிலாக எக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸ்க்கு பதிலாக இன்ட்டு போடணும். இன்ட்டு 3. இது 15 வருதான்னு பார்க்கணும். அப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னா 6 - 2 டிவைடட் பை 3 + 12 × 3 அப்படி வந்திருக்கு. அப்போ இதில் போர்டு மாஸ் யூஸ் பண்ணால் 2 டிவைடட் பை 3. முதல்ல அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 2/3 போட்டுக்க வேண்டியதான். இப்போ 6 - 2/3. அப்புறம் 12 × 3 அது 36 வருது. பட் இது பார்த்த உடனே தெரியுது இது அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ஆகாது. அதனால் அது அவுட். 3rd அவுட். 2nd போகலாம். 8 டிவைடட் பைக்கு பதிலாக ப்ளஸ் போடணும். +10. மைனஸுக்கு பதிலாக இன்ட்டு போடணும். இன்ட்டு 3. ஆமாம். அப்புறம் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக டிவைடட் பை 5. இன்ட்டுக்கு பதிலாக -6 போட்டால் அந்த பக்கம் 8 போட்டிருக்காங்க. இது வருதான்னு பார்ப்போம். முதல்ல டிவைட் பை பார்க்கணும். 8 + 10 டிவைட் பை 3 டிவைட் பை 5 அது போட்டாச்சு. அப்போ அது 3/5ன்னு போட்டேன். அப்புறம் -6 = 8 வருதான்னு பார்ப்போம். ஈக்குவல் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்போ 10 டிவைட் பை 5 இது 2. அப்போ என்னாச்சு? 8 + 6 -6. ஆமாம், 8. இது 8 வருது. 2 பக்கம் 8 வருது. அப்போ 2வது ஆன்சர். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கொடுத்ததே முதல்ல சயின்ஸ் மாற்றணும். சயின்ஸ் மாற்றின பிறகு போர்டு மாஸ் ட்ரை பண்ணணும். எழுதிக்கங்க BOD MAS. BOD MAS. ரித்திகா தேவி, இது உங்களுக்கு ரித்திகா தேவி அன்னூர் தானே? எஸ் சார். ஆமாம், அதான் நான் கேட்டேன். அன்னூரில் போய் அடைக்கலம் ஆகிட்டீங்களான்னு கேட்டான்ல. ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் போர்டு மாஸ் எல்லாம் தெரியுமே உங்களுக்கு? எஸ் சார். அதான் உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை, நான் ஏன் கொஞ்சம் எலிமெண்ட்ரியாக போகிறேன். பிகாஸ் நம்ம குழந்தைகள் கொஞ்சம் பேருக்கு அந்த பேசிக் மேத்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது நேற்று எடுக்கும்போது. அதனால் கொஞ்சம் எலிமெண்ட்ரியாக போகிறேன். இது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கஷ்டமாக வரும். பட் நான் கொஞ்சம் ஈஸியான பேப்பர் தான் எடுத்திருக்கேன். சரியா? ஓகே, 31வது கேள்வி பாருங்க. 31வது கேள்வி படிங்க ரித்திகா தேவி. Sir, if plus means into and minus means division and multiplication means subtraction and division means addition, then the value of 36 × 4 minus 8 × 4 divided by 4 plus 8 × 4 plus 16 divided by 1. சரி, அப்படியே இருக்கட்டும். இப்போ மேடம் நீங்கள் தமிழில் படிக்கிறீங்களா ஒரு தடவை? ஜமுனா மேடம் தமிழில் படிக்க முடியுமா? எக்ஸ் என்பது பிளஸ் என்பது எக்ஸ் எனவும் மைனஸ் என்பது பிளஸ் டிவைடட் பை எனவும் டிவைடட் பை ஓகே ஓகே சார் டிவைடட் பை கொஞ்சம் பெருசு படிக்கிறேன். உங்களுக்கு பெருசு பண்ணணும்னு நினைக்கிறேன். குட்டியா தெரியுதா? எக்ஸ் தெரியுது சார். எக்ஸ் என்பது மைனஸ் எனவும்
டிவைடட் என்பது பிளஸ் எனவும் கொண்டால் 36 ஆமாம் ஓகே 36 into 4 minus 8 into 4 divided by 4 plus 8 into 2 plus 16 divided by 1. அந்த இதுல இருக்கிற அத்தனை சிம்பலை மாத்துவோம் முதல்ல 36 இன்டுக்கு பதில் என்ன போடணும் இன்டு மீன்ஸ் மைனஸ் அப்ப 36 மைனஸ் 4 ன்னு போடணும் இல்லீங்களா இன்டு என்பது மைனஸ் எனவும் அப்புறம் அந்த மைனஸ் 8 போட்டோம் 8 அப்புறம் இன்டு 4 மறுபடியும் இன்டு அது மைனஸ் தான் போடணும் மேலே அப்போ மேலே வந்து 36 மைனஸ் 4 பிராக்கெட் க்ளோஸ்ட் மைனஸ் 8 மைனஸ் 4 அப்படின்னு வரும் கீழே என்ன வரும் 4 ப்ளஸுக்கு பதில் என்ன வரும் ப்ளஸ் என்பது இன்ட்டு 4 இன்ட்டு 8 இன்ட்டு என்பது மைனஸ் 2 அப்புறம் ப்ளஸ்ங்கிறது இன்ட்டு போடணும் இன்ட்டு 16 அப்புறம் டிவைடட் வந்து ப்ளஸ் 1 அப்போ கீழே எப்படி வரும்னா 4 இன்ட்டு 8 மைனஸ் 2 இன்ட்டு 16 ப்ளஸ் 1 வரும் இப்போ மேலே என்ன வந்திருக்கு 36 மைனஸ் 4 மைனஸ் 8 மைனஸ் 4 இப்போ ப்ராக்கெட்டை முதல்ல நம்ம சால்வ் பண்ணுவோம் 36 மைனஸ் 4 வந்து 32 மைனஸ் 8 மைனஸ் 4 கீழே வந்து டிவைடட் பை இல்லை ப்ராக்கெட் இல்லை ஆஃப் இல்லை நேராக மல்டிப்ளிகேஷன் தான் மல்டிபிள் 2 இருக்குது 4 இன்ட்டு 8 32 மைனஸ் 32 ப்ளஸ் 1 அப்போ கீழே இருக்கிற மைனஸ் 32 ப்ளஸ் 32 கேன்சல் ஆகிடுது 1 அப்போ ஆன்சர் வந்து 12ன்னா 20 தான் ஆன்சர் 20 இல்லையே இப்போ என்ன தப்பு பண்ணேன்னு பார்க்கலாமா ஆப்ஷன் 1 சார் இருங்க பார்க்குறேன் போடுங்க எல்லாரும் போடுங்க எனக்கு 20 வந்தது 20 தப்புன்னு தெரிஞ்சு போச்சு இருங்க பார்க்கலாம் 36 minus 4 minus 8 கீழே வந்து 4 ப்ளஸ் இன்ட்டு 8 இங்கே இன்ட்டு பதில் என்ன பண்ணணும் மீன்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு 16 டிவைட் பை மீன்ஸ் ப்ளஸ் 1 கரெக்டாக தானே போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன வருது 0 வருதா ரித்திகா உங்களுக்கு என்ன வருது கண்ணா பாருங்க போர்டு மாஸ் யூஸ் பண்ணுங்க BODMAS முதல்ல இந்த சயின்ஸ் எல்லாம் இந்த மாற்றின பிறகு அப்புறம் போர்டு மாஸ் யூஸ் பண்ணணும் யாரோ ஒருத்தருக்கு 0 வருதுன்னாரு எனக்கு 20 வருது இருங்க ஏன் என்ன தப்பு பண்ணேன்னு பார்க்குறேங்க என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே ப்ளஸ் மீன்ஸ் எக்ஸ் ஆமாம் 8 அப்புறம் மீன்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் மீன்ஸ் எக்ஸ் 16 தெரில எனக்கு 20 தான் வருது அவருக்கு எப்படி 0 வந்ததுன்னு தெரில எனிவே நம்ம இந்த ப்ராப்ளத்தை மறுபடியும் பார்ப்போம் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அடுத்த கேள்வி பார்க்கலாம் சொல்லுமா 8 ஆப்ஷன் இருக்கா சார் 8 வருதா உங்களுக்கு எப்படி வருது 8 ஆப்ஷன் இருக்கா சார் 8 ஆப்ஷன் இருக்கே பாருங்க 4 ஆப்ஷன் இருக்கு 0 8 12 1 மேல என்ன வந்தது உங்களுக்கு மேல என்ன வேல்யூ வருது 8 மேல என்ன வேல்யூ வருது நியூமரேட்டர்ல மேல வந்து 8 சார் மேல 8 வருதா எப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்னு பார்க்கறேன் இருங்க பார்க்கறேன் 36 சார் 36 minus 4 divided by அது மைனஸ் என்பது மைனஸ் என்பது டிவைட் பை அதான் நான் தப்பு பண்ணிட்டேன் கட் ரைட் இப்போ divided by 8 by 4 ஆமாம் 8 வரும் சார் ஆமாம் 8 தான் ஆன்சர் கரெக்ட் யூ ஆர் கரெக்ட் ரைட் அதான் நீங்கள் இது வந்து
இது தெரிஞ்சா கூட கொஞ்சம் மெதுவாக நிறுத்தி நிதானமாக போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். இல்லைன்னா நான் தப்பு பண்ண மாதிரி பண்ணிடுவீங்க நீங்கள். சரியா? சரி, 32 நான் ஸ்கிப் பண்ணுறேன். வேறு டைப் ஆஃப் ப்ராப்ளம் போருக்கா பண்ணுறோம். யாரோ ஒருத்தர் வராங்க. லகரி முருகன் போயிட்டு வராரு. சரி, பரவாயில்ல. இது படிங்க. யாரோ ஒருத்தர் 33வது கேள்வி படிங்க. If 4 star 3 is equal to 161279, 5 star is equal to 25301136, then 3 star 6 is equal to கேட்குறாங்க. எனக்கு தெரியுது எப்படி வருதுன்னு. பட் நீங்கள் ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். சரி, நான் சொல்கிறேன். ரித்திகா பாருங்கள், நான் சொல்கிறேன். 4 star 3 = 161279. அப்போ 4 star 3ல் 4 இருக்குது. 4ஓட ஸ்கொயர் எவ்வளோம்மா? 16 இல்லையா? 4ஓட ஸ்கொயர் 16. 4 × 4 16 அது வந்திருக்குது. அப்புறம் 4 × 3 அப்புறம் 12 வந்திருக்கு. அப்புறம் அந்த 7 எப்படி வந்தது நமக்கு தெரியல, அப்படியே விட்டலாம். அப்புறம் 3ஓட ஸ்கொயர் எவ்வளோ? 9. அது கடைசியாக வந்திருக்கு. அப்படி வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், 5 star 6ல் 5ஓட ஸ்கொயர் 25 வந்திருக்கு. 5 × 6 30 வந்திருக்கு. அப்புறம் கடைசியாக 6 × 6 36 வந்திருக்கு. அதே லாஜிக்கில் 3 star 6ல் 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. 3 × 6 எவ்வளோ? 18. கடைசி 6 இருக்குது. 6ஓட ஸ்கொயர் 36. இப்போ 9 1 8 ஏதோ ஒரு நம்பர் 36. இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? 9 1 8 ஏதோ ஒரு நம்பர் 36. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே அது எப்படி வந்ததுன்னு கேட்கலாம். ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சா கூட இப்போ இப்படி பார்க்கலாம். சார் 4:3ல் 4 star 3ல் 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, பின்னாடி 9. ஓகே, அடுத்தது 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36. அதே லாஜிக்கில் போட்டிங்கன்னா 3 ஸ்கொயர் 9, 6 ஸ்கொயர் 36. 9 36 இருக்கிறது 3 ஆப்ஷன் இருக்குது. அதனால் அந்த 2 மட்டும் பார்த்தா பத்தாது. வேறு இன்னொரு ஸ்டெப் ஃபர்தராக போகணும். அதுக்காக அப்படி பண்ணுது. ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது இந்த மாதிரி இன்னும் சில கேள்விகள் பார்க்கும்போது புரியும். அடுத்தது 34 நான் படிக்கிறேன். How many odd numbers are there in the sequence which is immediately preceded and also immediately followed by an even number? சரி, நான் தமிழில் படிக்கிறேன் பாருங்க. தொடரில் இரட்டை எண்களை முன்னதாகவும் பின்னதாகவும் கொண்ட ஒற்றைப்படை எண்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறேன். மேடத்துக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடி புரியலன்னு 2 முறை படிக்கணும். தொடரில் இரட்டை எண்களை முன்னதாகவும் பின்னதாகவும் கொண்ட ஒற்றைப்படை எண்களின் எண்ணிக்கை எவ்வளோ? முதல்ல ஒற்றைப்படை எண்களில் அதுக்கு முன்னாடி ஒரு இரட்டை எண் வந்திருக்கணும், பின்னாடி இரட்டை எண் வந்திருக்கணும். இப்போ 7ன்னு எடுத்தீங்கன்னா அது ஒற்றைப்படை. அதுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, அதனால் அது அவுட்டு. அடுத்தது பாருங்கள் 3, அதுவும் ஒற்றைப்படை. ஆனால் முன்னாடி 7 பின்னாடி 4, ரெண்டுமே இரட்டை எண்ணு கிடையாது, அது அவுட், அதுவும் இல்லை. 5 பாருங்கள், 5 எடுத்தால் முன்னாடி 4 பின்னாடி 1, அதுவும் அவுட்டு. அது ஓகே. அடுத்தது அது அவுட்டு, 5 அவுட்டு. 1 பாருங்கள், 5 9 அது அவுட்டு. 9 பாருங்கள், 1 6 அவுட்டு. அடுத்தது 3 பாருங்கள், 6 9 அவுட்டு. 9 பாருங்கள், 3 4 இல்லை. 4 பாருங்கள், 4 எடுக்க முடியாது, ஒற்றைப்படையும் தானே எடுக்கணும். 7 பாருங்கள், 8 7 3 அவுட்டு. 5 பாருங்கள், 3 5 8 இல்லை. அடுத்தது 6 3 எடுங்க, 6 3 8
சொல்லலாமா? 6 3 8 வருது. அது 3 என்பது ஒற்றைப்படை, முன்னதாக இரட்டைப்படை, பின்னதாகும் இரட்டைப்படை. அப்போ அதை 1ன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது 8 5 2 6 3 8 ஒரு இது. அடுத்தது 8 5 2 ஒரு இது. அதுக்கடுத்து 4 3 4 ஒன்று வருது. 4 3 4 அப்புறம் 4 9 6 வருது. அப்போ மொத்தம் 4 எண்கள் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ 4 என்பது தான் ஆன்சர். அது கரெக்டாக நீங்கள் பாருங்கள், நான் போட்டிருக்கேன். அதில் வேறு அதிகமாக வருதான்னு பாருங்கள். நீங்கள் கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க. How many odd numbers are there in the sequence which is immediately preceded and also immediately followed by an even number? தமிழில் பாரு கொடுத்துருக்காங்க. தொடரில் இரட்டை எண்களை முன்னதாகவும் பின்னதாகவும் கொண்ட ஒற்றைப்படை எண்களின் எண்ணிக்கை எவ்வளோ? எனக்கு 4 என்பது ஆன்சர் வந்திருக்கு. உங்களுக்கு ஏதாவது 4 நம்பர் அப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். முதல்ல ஒற்றைப்படை எண்களை நீங்கள் கண்டுபிடிங்க. முதல்ல பாருங்கள், 7 ஒற்றைப்படை எண். அதில் முன்னாடி எண் இல்லை, அதனால் அதை விட்டுறலாம். 3 ஒற்றைப்படை எண் முன்னாடி இருக்கிறது வந்து 3 வந்து 7 3 4 ரெண்டு பக்கமும் இரட்டைப்படை எண் இல்லை, அதுவும் அவுட்டு. அடுத்து 5 வந்து ஒற்றைப்படை எண், ரெண்டு பக்கமும் இரட்டைப்படை எண் இருக்கா? இல்லை, அவுட். 9 வந்து ஒற்றைப்படை எண், ரெண்டு பக்கம் இரட்டைப்படை எண் இருக்கா? இல்லை. 3 என்பது ஒற்றைப்படை எண், ரெண்டு பக்கம் இரட்டைப்படை எண் இருக்கா? இல்லை, அதுவும் அவுட். 9 வந்து ஒற்றைப்படை எண், அடுத்து ரெண்டு பக்கம் இரட்டைப்படை எண் இருக்கா? இல்லை. அடுத்து 7 வந்து ஒற்றைப்படை எண், ரெண்டு பக்கம் இரட்டைப்படை இருக்கா? இல்லை. 5 என்பது ஒற்றைப்படை எண், ரெண்டு பக்கம் இரட்டைப்படை இருக்கா? இல்லை. அப்புறம் என்ன 3 வந்து 6 3 8 3 என்பது ஒற்றைப்படை எண், ரெண்டு பக்கம் இரட்டைப்படை இருக்கா? இருக்குது. அப்போ அதை 1ன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்து 5 வந்து ஒற்றைப்படை எண், ரெண்டு பக்கம் இரட்டைப்படை எண் இருக்கா? இருக்குது. 8 5 2 இருக்குது, 2 ஆச்சு. அடுத்தது 3. அடுத்து 3னா 4 3 4, ஆமாம், ரெண்டு பக்கம் இரட்டைப்படை எண், அது 3ன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது 9 4 9 6 ரெண்டு பக்கம் இரட்டைப்படை எண், அது கவுண்ட் பண்ணிக்கணும். அப்போ 4 வந்து 4 எண் இருக்கிறது என்று அர்த்தம். சரியா? 4 எண் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து பெரிய ஒரு நாலேஜ் தேவையில்லை என்றாலும் முதல்ல கேள்வி புரியணும். அப்புறம் மெட்டிகுலஸாக நிறுத்தி நிதானமாக போடணும், இல்லைன்னா தப்பு வந்துடும். இப்போ அந்த ஆன்சர் வந்து 4ன்னு வச்சுக்கோங்க. 4 5 6 7ன்னு 3 ஆன்சர் கொடுத்து 4 ஆன்சர் கொடுத்துருந்தானா இன்னும் மோசமாக இருக்கும். பரவாயில்ல, அவன் 4 7 5 14 எல்லாம் கொடுத்துருக்கான். அதனால் நம்ம ஓரளவுக்கு சிலதில் 14 இருக்கவே முடியாதுன்னு நம்ம தள்ளி விட்டுறலாம். இருக்கிறதுல என்னென்னு பார்த்து நீங்கள் பண்ணணும். ஓகே ஓகே, இதுதான் அந்த கேள்வி. அடுத்தது 35வது கேள்வி பாருங்கள். 35வது கேள்வி ப்ராப்ளம் என்னென்னா, அந்த கொஸ்டின் வரும். பரவாயில்ல, நான் சிரிச்சு பண்ணுறேன், வேணே சிரிச்சு பண்ணுறேன், ஏன்னா வேறு வழி இல்லை. அது யாரோ ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். 35வது கேள்வி, கொஸ்டின் நம்பர் 35 to 39. இங்கிலீஷில் படிங்க முதல்ல. இங்கிலீஷில் உள்ளதை படிங்க பார்க்கல. யார் படிக்கிறீங்க? மனோகர் படிங்க பார்க்கலாம். The following diagrams show some relationship among three terms. Choose the correct diagram from A, B, C, D and E which correspond to each group of terms. மேடம் தமிழில் படிங்க மேடம், உங்களுக்கு முடிதான் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றும் 3 உறுப்புகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை காட்டுகின்றன. ஒவ்வொரு வினாவிற்கும் தொடர்புடைய சரியான படத்தை கொடுக்கப்பட்டுள்ள A, B, C, D மற்றும் E படங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கவும். ஆமாம், இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். இது உங்களுக்கு புதுசாக இருக்குது. இப்போ இது 2 3 தடவை பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோதான ஜுஜுபி அப்படின்றவங்க நீங்கள். ஓகே, கேள்வி பாருங்கள். முதல்ல அந்த படங்கள் அப்படியே இருக்கட்டும், அதை பற்றி ரொம்ப பாதர் பண்ணிக்க வேண்டாம். கேள்வி, ஃபீமேல் மதர் டாக்டர் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்பை எந்த படம் குறிக்கிறது? Option E, sir. ஆப்ஷன் ஈயா? Yes, sir. நல்லா பாருங்க. இப்போ ஆப்ஷன் ஈல எது அவுட்டர் சர்க்கிள்? ஆப்ஷன் இ அவுட்டர் சர்க்கிள் ஃபீமேலுங்கிறீங்க. எல்லா டாக்டரும் ஃபீமேலா? எல்லா ஃபீமேல், எல்லா மதரும் ஃபீமேல்னு சொல்லலாம், அது வேணும் ஒத்துக்கலாம். சார் இது ஆப்ஷன் ஏ சார்.
அப்போ இ கிடையாது. ஆப்ஷன் ஏன்னு சொல்கிறாரு. அது கரெக்டானு பாருங்கள் எல்லாரும். ஏ தான் கரெக்டு மாதிரி தெரியுது எனக்கு. கரெக்டானு பாருங்கள். முதல்ல ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்குள்ளே ஒரு குட்டி சர்க்கிள். அந்த பெரிய சர்க்கிள் வந்து ஃபீமேல் வச்சுக்கலாம், குட்டி சர்க்கிள் மதர்னு வச்சுக்கலாம், வச்சாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 3வது சர்க்கிள் ஒரு பெரிய சர்க்கிள், அது வந்து டாக்டர். அந்த டாக்டர் ஆம்பளையாகவும் இருக்கலாம், பொம்பளையாக இருக்கலாம், மதராகவும் இருக்கலாம், டாக்டர் மதராகவும் இருக்கலாம் இல்லையா? அப்போ 3 ரிலேஷன்ஷிப்பை குறிப்பது அந்த ஏ படம் தான். ஜமுனா மேடம் புரியுதுங்களா? புரியுது சார். இது மாதிரி எல்லாம் ஈஸியான, ஏன்னா ஒரு தடவை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சுட்டிங்கன்னா 35, 36, 37, 38, 39 5 கேள்வி ஆன்சர் பண்ணிடலாம். 5 மார்க் சொலையாக வந்துடும் உங்களுக்கு. குழந்தைகளா மற்றவங்களால பார்த்துங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா 5 கேள்வி ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ 35 பண்ணியாச்சு. 36வது கேள்வி என்ன? சன் ஸ்டார் மூன். சன் ஸ்டார் மூன், சூரியன் நட்சத்திரம் நிலா. ஆப்ஷன் சி சார். சியா? சூரியன் நட்சத்திரம் நிலா சார். ஈயா சார்? ஈயா? எஸ். சூரியன் வந்து ஒரு நட்சத்திரமா, ஸ்டாரா? ஆமா சார். ஆமா. அப்ப என்ன வரும்? ஆனா நம்ம வந்து இதை ஸ்டார்னு சொல்றோமா, மூணு ஸ்டார்னு சொல்றோமா? இல்லை, அது ஒரு நேச்சுரல் சேட்டலைட்னு சொல்றோம், அது ஒரு கோள் சொல்றோம். அப்போ அந்த வகையில பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். ஸ்டாருக்குள்ள சூரியன் வருது, அந்த ஸ்டார் ஃபேமிலியில தான் சூரியன் வருது. ஆனால் மூன் என்பது செப்பரேட் அப்படிங்கிற மாதிரி வரும். கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது இந்த கேள்வி, பட் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி பார்ப்போம். ட்ரீ எக்கு நெஸ்ட். ட்ரீ எக்கு நெஸ்ட். ட்ரீ எக் நெஸ்ட். எக்குன்னா நீங்கள் அந்த பறவையோட எக்குன்னு வச்சுக்கணும். நெஸ்ட்னா கூடு, இந்த பறவையோட கூடு. ட்ரீ என்ன தெரியும் உங்களுக்கு, பட் தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாருங்க. தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க? மரம், முட்டைகள், கூடு. எந்த படம் கரெக்டாக வரும்? மரம், முட்டைகள், கூடு. பியா? நல்லா பாருங்க, இன்னும் கொஞ்சம் உத்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணுங்க. இது ஒன்றும் பெரிய ஒரு விண்டை கிடையாது. இது ஈ தான் ஆன்சர். மரம், மரத்துக்குள் வந்து கூடு இருக்கும், கூடுக்குள் எக் இருக்கும். நீங்க ரொம்ப எல்லாம் யோசனை பண்ணக்கூடாது. கோழி எல்லாம் இங்க கீழே தான் விடுது, நெஸ்ட்ல விடல, அப்படியெல்லாம் நீங்க ரொம்ப யோசனை பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். அடுத்து பாருங்க. அட்மாஸ்பியர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். அட்மாஸ்பியர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். ஒரே நிமிஷம் இருங்க. அட்மாஸ்பியர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் எந்த படம் இருக்குன்னு பார்க்கலாம். அட்மாஸ்பியர், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். பி ஆப்ஷன். பி ஆப்ஷன். வெரி குட். அட்மாஸ்பியர் தான் ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு. ஆனால் ரெண்டுக்கு அது காமனாலிட்டி ஒன்றும் இல்லை, அதனால தனித்தனி ரெண்டு முட்டை போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஹனி, இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட். நேர்மை, ஆனஸ்டி, சாரி ஹனி இல்லை, ஆனஸ்டி, இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட். நேர்மை, அறிவுத்திறம், நாட்டம். ஆனஸ்டி, இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட் எதா இருக்கும்? மறுபடியும் இந்த கேள்வி பார்க்கலாம். ஆனஸ்டி, இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூட் எந்த கேள்வியா இருக்கு? சி தான் ஆன்சர். இந்த மூணுமே தனித்தனியாக தான் இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, எப்படி கண்டுபிடினா, ஆனஸ்டியாக இருக்கிறவர் அறிவாளியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அறிவாளியாக இருக்கிறவருக்கு ஆப்டிடியூட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் அறிவாளியாக இருப்பாங்க, ஆனால் சோம்பேறியாக இருப்பான், வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பான், பார்த்துருப்பீங்க. நாட்டம் இருக்கும், ஆனால் அறிவு இருக்காது.
மூணுமே இருந்தால் கிரேட். ஸோ அப்படி தான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்த கேள்வி 40வது கேள்வி பாருங்கள். நான் படிக்கிறேன், அப்புறம் தமிழில் யாரோ ஒருத்தர் படிங்க, இங்கிலீஷில் படி. A walks 10 meters towards east and 10 meters towards right, 10 meters to the right. Every time turning to his left, he walks 5 meter, 15 meter, 15 meter respectively. How far and in which direction is he now from his starting point? தமிழில் படிக்கலாமா? ஏ என்பவர் கிழக்கு திசையில் 10 மீட்டர் சென்று பின் வலது பக்கமாக திரும்ப 10 மீட்டர் சென்றார். பின் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இடப்பக்கமாக முறையே 5 மீட்டர், 15 மீட்டர், 15 மீட்டர் சென்றார். ஆரம்பித்த இடத்துலேருந்து தற்போது எந்த திசையில் எவ்வளோ தொலைவில் உள்ளார்? இதை நீங்கள் படமாக போடணும் முதல்ல. இப்போ ஒரு இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஏன்னு வச்சுக்கோங்க. 10 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு, ஓகே 10 மீட்டர். அப்புறம் 10 மீட்டர் டுவர்ட்ஸ் ரைட்டு, ஓகே இங்கே வந்திருக்கிறாரு. அப்புறம் 5 மீட்டர் டு இஸ் லெஃப்ட்டு, 5 மீட்டர் லெஃப்ட் போயிட்டார். மறுபடியும் 5 மீட்டர் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு, ஸ்வங்கின்னு இங்கே போயிட்டார். 5 மீட்டர் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு. அப்புறம் 5 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட், மறுபடியும் லெஃப்ட்டு தான். 5 மீட்டர் டுவர்ட்ஸ் லெஃப்ட்டு இங்கே இருக்கார். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, how far and which direction is he now from his starting point? ஆரம்பித்த இடத்துலேருந்து தற்போது எந்த திசையில் எவ்வளோ தூரம் உள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. படம் போட்டிங்கன்னா வந்துடும் இது ஆன்சர். ஆனால் கரெக்டாக படம் போடணும். ரைட்டு லெஃப்ட் எல்லாம் கரெக்டாக பார்த்து நீங்கள் போடணும். ஆப்ஷன் 4 சார். ஆமாம், 5 மீட்டர் நார்த் என்பது சரியான விடை. கரெக்ட், வெரி குட். படம் போடுங்க, எல்லாருக்கும் வந்திருக்கான்னு பாருங்கள். முதல்ல 10 ஒரு இடத்துல ஒரு டப்பா மாதிரி போட்டுங்க. அதுதான் அவர் ஆரம்பிக்கிற அவர் வீடுன்னு வச்சுக்கலாம். அங்கேருந்து 10 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு, ஒரு ஈஸ்ட்டில் ஒரு கோடு போட்டுங்க. ஈஸ்ட்டுங்கிறது எதுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. உங்கள் பேப்பரில் இதுதான் ஈஸ்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டா முடிஞ்சது. 4 திசை போட்டுங்க. இப்படி ஈஸ்ட்டு, அதுக்கு ஆப்போசிட்டில் வெஸ்ட்டு, அதுக்கு மேலே நார்த்து, கீழே சவுத்து அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அது நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது தான். அது தகுந்தாப்பில் படம் போடணும். 10 மீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், அப்புறம் ரைட்டில் திரும்பி ஒரு 10 மீட்டர் வராரு, அப்புறம் லெஃப்ட்டில் திரும்பி 5 மீட்டர் போகிறாரு, அப்புறம் மறுபடியும் லெஃப்ட் திரும்பி 15 மீட்டர் போகிறாரு, அப்புறம் லெஃப்ட்டில் திரும்பி ஒரு 15 மீட்டர் வராரு. அப்படின்னா அதை கடைசி பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்டுக்கும் முதல் இந்த பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ தூரம்னா 5 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் என்பது சரியான விடை. கரெக்டாக சொல்லிட்டார் அவர். இதை நீங்கள் ஒரு படம் போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலும் இந்த மாதிரி கேள்விகள் அடிக்கடி வரும், பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் இது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இதுக்கே ஒரு இது இருக்குது, ஒரு நிமிஷம் இருங்க, அது நான் அது எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் தியரி இது பண்ணிட்டு தான் இதெல்லாம் பண்ணலான்னு நினச்சேன். என்னடா இப்போ தியரி பண்ணலை, நேராக கொஸ்டின் பேப்பரை எடுத்துட்டேன். இருங்க தியரி இருங்க எடுத்து பார்க்குறேன். தியரி என்னால் எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். என்னோட இதில் தேடணும், அதுதான் பிரச்சனை. பார்க்குறேன் இருங்க. ஸோ மெனி பிபிடிஸ் ஐ ஹேவ். எது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இருங்க, வந்துடுச்சு. வந்துவிட்டது. இப்போ ஒரு பிபிடி ஓப்பன் ஆகும் பாருங்கள், அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது படம் போட்டிருக்கேன்னு நினைக்கிறதில்ல, பார்க்குறேன்.
படம் காணும் இதுலேயும். படம் போடலை, பட் படம் போட்டிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும் உங்களுக்கு. படம் போடவில்லை. படம் போட்டிருக்குன்னு நினச்சேன். ஓகே, நீங்கள் பாருங்கள், இந்த தியரி படிக்கலாம். டைரக்ஷன் சென்ஸ், இந்த மாதிரி கேள்விகளுக்கு பேர் டைரக்ஷன் சென்ஸ் என்ற பெயர். தேர் ஆர் இன் டோட்டல் 8 டைரக்ஷன்ஸ், 4 மெயின் டைரக்ஷன்ஸ். தெரியுதா இந்த இது தெரியுதா? பிபிடி தெரியுதா? புது பிபிடி தெரியுதா? Yes, sir. There are in total 8 directions, 4 main directions, north, south, west, east. 4 other directions, அது north east, north west, south east, south west. அப்புறம் நேராக கொஸ்டனுக்கு போயிட்டோம். ஆக்சுவலாக உங்களுக்கு படம் என்கிட்ட இருக்குது, ஆனால் எந்த ஃபைலில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அது காமிச்சா ஈஸியாக இருக்கும். மேபி நெக்ஸ்ட் கிளாஸில் எடுத்து வச்சு அதை காமிக்கிறேன். ஸோ லெட் அஸ் நாட் வேஸ்ட் டைம் ஹியர் நவ். பார்த்துடலாம். சரி, ஆ 40வது கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்து 41. படிங்க. 41 பாரு. ஐ ஆம் ஃபேஸிங் வெஸ்ட். நான் வந்து வெஸ்ட்டை பார்த்து நிற்கிறேன். ஐ டேர்ன் 45 இன் த கிளாக் வைஸ் டைரக்ஷன், அகெயின் 180 in the clockwise direction, and then 270 in the anti-clockwise direction. In which direction I am facing now? தமிழில் படிங்க பார்க்கலாம். நான் மேற்கு திசையை பார்த்து நிற்கிறேன். தற்போது கடிகார திசையில் 45 டிகிரி திரும்பி நின்று மீண்டும் 180 கடிகார திசையில் திரும்பி 180 டிகிரி கடிகார திசையில் திரும்பி பிறகு 270 டிகிரி கடிகார எதிர் திசையில் திரும்பி நிற்கிறேன் எனில் தற்போது நான் எந்த திசையை நோக்கி இருக்கிறேன்? மேற்கு திசை பார்த்து இருக்கிறாரு. அப்புறம் கடிகார திசையில் 45 போகிறாரு. ஓகே. அப்புறம் அதுலேருந்து 180 வராரு. சரி, இப்படி வராரு. ஓகே, 180. அப்புறம் 270 வராரு. 180 ஒரு 45. அப்போ இப்போ எங்கே இருப்பார் அப்படின்னு கேட்டால் எங்கே இருப்பார்? சவுத் வெஸ்டா? இப்போ சவுத் வெஸ்ட்டில் இருப்பார். நல்லா பாருங்கள் நீங்களே. அது சும்மா ஒரு படம், ஒரு கிறுக்கு மாதிரி ஒரு கிறுக்கு இருக்குங்க. ஒரு படத்தை போட்டால் அது வந்துடும். தென்மேற்கு வரும். தென்மேற்கு என்பதுதான் சரியான விடை. இது ஒரு பெரிய விந்தை இல்லை. இந்த கேள்விகள் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இப்போ தென்மேற்குன்னு சொன்னது ஜமுனா மேடமா? ஆமாம் சார். அதான் இது உங்களுக்கெல்லாம் புதுசாக இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா வந்துடும். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. Study the following information carefully and answer the question 42 and 43. In a family having 5 members A, B, C, D, E, B is the son of C, but C is not the mother of B. A and C are married couple. D is the daughter of A and E is the brother of E. இதுக்கு வேணால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு தியரி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தியரி போலாமா? தியரி. இந்த தியரி பிளட் ரிலேஷன்ஷிப். இப்போ ஒரு புதுசாக தெரியுதா ஒரு பிபிடி? பிளட் ரிலேஷன்ஷிப் தெரியுதுங்களா? இதை பார்க்கலாம் பாருங்க. பிளட் ரிலேஷன்ஷிப்பில் அந்த ட்ரீ, பிளட் ரிலேஷன் ட்ரீன்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா லெவல் 3ல் இருக்கீங்க. லெவல் 3ல் நீங்கள் யாருங்க? நீங்கள் இருக்கீங்க. உங்கள் தம்பி உங்கள் ஜென்ரேஷன் தானே? உங்கள் தம்பியோ அண்ணனோ உங்கள் தலைமுறையா? மனோகர், உங்கள் தம்பியோ அண்ணனோ உங்கள் தலைமுறையா? எஸ் சார். உங்கள் அக்கா அது தங்கச்சி உங்கள் தலைமுறையா? எஸ் சார். அதான். அப்போ லெவல் 3ல் பாருங்கள், அதெல்லாம் உங்கள் தலைமுறை. பிரதர், சிஸ்டர், ஒய்ஃபு, ஹஸ்பண்டு. நீங்கள் பொண்ணாக இருந்தால் ஹஸ்பண்டு, பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, கசின், சிப்ளிங், ஸ்பவுஸ், இத்தனை பேர்கள் கொண்டது எல்லாமே ஒரே தலைமுறையை சேர்ந்தவர்கள். செல்ஃப்னா நீங்கள், யூ. உங்கள் பிரதர், சிஸ்டர், ஒய்ஃபு, உங்கள் ஒய்ஃபு அல்லது நீங்கள் பொண்ணாக இருந்தால் ஹஸ்பண்டு, பிரதர் இன்லா, மச்சான். ஆக்சுவலாக நம்ம மாமான்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது மாமா கிடையாது, மச்சான் தான் கரெக்டான இது. சிஸ்டர் இன்லா, கசின்னா சித்தப்பா பெரியப்பா பசங்க அல்லது பொண்ணுங்க. இங்கிலீஷில் கசின் தான். மாமா பொண்ணுகளுக்கும் அதே மாதிரி தான். மாமாவுக்கு இங்கிலீஷில் அங்கிள், சித்தப்பாவுக்கும் அங்கிள், பெரியப்பாவுக்கும் அங்கிள் தான். சிப்ளிங்கன்னா கூட பிறந்தவர்கள்.
ஸ்பௌஸ்ன்னா உங்களுடைய ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அப்படி வருது. அடுத்தது ஒரு லெவல் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் யாருன்னா ஃபாதர் மதர், ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, அங்கிள், ஆண்ட் இல்லையா? இவங்கெல்லாம் ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி. அப்பா அம்மா, மாமனார் மாமியார், அங்கிள், அங்கிள்னா மாமா சித்தப்பா பெரியப்பா எல்லாமே. ஆண்ட்னா அதே மாதிரி தான், சித்தி பெரியம்மா அத்தை மாமி எல்லாமே. இங்கிலீஷில் ஆண்ட்டுன்னு சொல்லி எல்லாம் சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. தட் இஸ் வை இங்கிலீஷ் இஸ் ஸோ பாப்புலர். வை இங்கிலீஷ் ஸோ பாப்புலர்? சிம்பிளாக முடிச்சிடுறான் எது எடுத்தாலும். தமிழில் தான் எல்லா தமிழ்லேயும் மற்ற லாங்குவேஜ்லாம் இப்போ நிறைய வேர்டு இருக்கிறதுனால கஷ்டப்படுறாங்க படிக்கிறதுக்கு. லெவல் 1 பாருங்கள், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், கிராண்ட் அங்கிள், கிராண்ட் ஆண்ட். இது அதுக்கு முந்தின ஒரு ஜென்ரேஷன், கிரேட் கிராண்ட் ஃபாதர், கிரேட் கிராண்ட் மதர், கிரேட் கிராண்ட் அங்கிள், கிரேட் கிராண்ட் ஆண்ட். இதெல்லாம் அப்போ இந்த 4 ஜெனரேஷன் பார்த்தாச்சு. உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து லெவல் 4. அது யார்? சன்னு, டாட்டர், சன் இன்லா, டாட்டர் இன்லா, நெஃப்யூ, நீஸ். நெஃப்யூனா உங்கள் தம்பியோ அல்லது தங்கச்சியோடைய பையன், அல்லது அக்கா, தம்பி தங்கச்சி அண்ணன் அவங்களோட பையன், அவங்களோட பொண்ணு இருந்தால் நீஸ். லெவல் 5 பாருங்கள், கிராண்ட் சன், கிராண்ட் டாட்டர், கிராண்ட் சன் இன்லா, கிராண்ட் டாட்டர் இன்லா, கிராண்ட் நெஃப்யூ, கிராண்ட் நீஸ். இதெல்லாம் பிளட் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ட்ரீ. இதுக்கு பேர் ட்ரீன்னு பேர், மரம். ஒவ்வொரு லெவலையும் நீங்கள் புரியணும். நீங்கள் உங்கள் லெவல் வந்து ஒரு இடத்துக்குன்னா உங்களுக்கு முந்தின லெவல் ஃபாதர், அதுக்கு முந்தின லெவல் கிராண்ட் ஃபாதர், அதுக்கு முந்தின கிரேட் கிராண்ட் ஃபாதர். உங்களுக்கு அடுத்த லெவல் வந்து உங்கள் சன்னு, அதுக்கு அடுத்து கிராண்ட் சன். இதை தியரி. இதை வச்சு இந்த கொஷன் நம்ம போடலாமா? ஓகே. பி இஸ் த சன். இப்போ நீங்கள் இதை இந்த ட்ரீ போட்டுக்கணும். பி இஸ் த சன் ஆஃப் சி. அப்படின்னா சி வந்து மேலே ஜென்ரேஷன், பி கீழே ஜென்ரேஷன். பி சன் ஆஃப் சி, பட் சி இஸ் நாட் மதர் ஆஃப் பி. பி இஸ் சன் ஆஃப் சி, பட் சி இஸ் நாட் மதர் ஆஃப் சி. அப்போ சி யார்? ஃபாதர். பியோட ஃபாதர் தான் சி. ஏன்னா சி வந்து மதர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்போ அப்பாவாக தான் இருக்க முடியும். ஓகே. ஏ அண்ட் சி ஆர் மேரீடு கப்புள். அப்போ ஏ வந்து அம்மாவாக இருக்கும், ஏ மேரீட் கப்புள். டி இஸ் த டாட்டர் ஆஃப் ஏ அண்ட் இ. ஓ இல்லை, ஏ அண்ட் சி ஆர் மேரீட் கப்புள். டி இஸ் த டாட்டர் ஆஃப் ஏ. டி இஸ் த டாட்டர் ஆஃப் ஏ, சரி. அண்ட் இ இஸ் பிரதர் ஆஃப் பி. ஓகே. இந்த படம் போட்டிங்கன்னா எனக்கு என்ன வருதுன்னா, ஒரே லெவலில் பிஇடி வருது, அதுக்கு மேல் லெவலில் சியும் ஏவும் வருது. இப்போ என்ன கேள்வி கேட்குறேன்னா, ஹவு மெனி ஃபீமேல்ஸ் ஆர் தேர் இன் த ஃபேமிலி? எவ்வளோ ஃபீமேல்ஸ் இருக்காங்க இந்த ஃபேமிலியிலன்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த படம் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பி இஸ் சன் ஆஃப் சி. அப்போ சி மேலேயும் கீழே பியும் போட்டுங்க. ஐ திங்க் அந்த மாதிரி கூட ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இப்போ பார்க்கலாம். பிளட் ரிலேஷன்ஷிப் 2 தான் கரெக்டு. பாருங்கள், இது வேற ஒரு ப்ராப்ளத்துக்கு பாருங்கள். மேலே ஒரு இது லெவல் போட்டிருக்கேன் பாருங்கள். சிக்கு மேலே மதர், சீஸ் கிராண்ட்மா, அந்த மாதிரி லெவலாக போட்டுக்கணும். அப்போ ஈஸியாக இருக்கும். அது வேறு ப்ராப்ளம். பாருங்கள், 2 தான் ஆன்சர். மொத்தமாகவே 2 கேர்ள்ஸ் தான் இருக்காங்க, ஃபீமேல்ஸ் தான் இருக்காங்க. ஹூ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி? பியோட சிஸ்டர் யார்? டி. அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் இந்த படம் போட்டிங்கன்னா அந்த கேள்வி 2மே ஆன்சர் பண்ணிடலாம். 2 3 எவ்வளோ இருந்தாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அதனால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை புரிவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். புரிஞ்சுட்டா நம்ம 2 கேள்விக்கு 2 மார்க் வந்துடும், 5 கேள்வி 5 மார்க் வந்துடும். அதனால் நீங்கள் அது பண்ணிக்கலாம். இந்த கேள்வி நான் ஸ்கிப் பண்ணுறேன் அகெயின் ஃபார் மை ஓன் ரீசன்ஸ். 51வது கேள்வி நீங்களே போடுங்க. நான் 51 இருங்க, 50 கூட 50 நீங்கள் போடலாம், பார்க்கலாம். ஐம்பதில் 49லேருந்து போடலாம். 49 போடுங்க பார்க்கலாம். நீங்களே படிச்சு போடுங்க. ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துங்க. அது கூட எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, பார்த்து வந்துடுறேன். 49 நீங்களே மனசுலேயே படித்து போடுங்க பார்க்கலாம்.
49 கேள்வி. In a row of trees, one Two, tree sir. is strength from either end of the row. How many trees are there in that row கேக்குறாங்க. 19 21 சார். நல்லா பாருங்க, நீங்களே நல்லா பாருங்க. ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி 2-3 முறை யோசிச்சுங்க. ஏன்னா தப்பா போட்டீங்க நெகட்டிவ் மார்க் வந்துடும், இல்ல தப்பாயிடும். அதனால தப்பாவே போடக்கூடாது, அவசரம் பட வேண்டியதில்லை, நிறைய டைமும் இருக்கும். என்ன கேள்வி அது? In a row of trees, one tree strength from either end of the row. How many trees are there in that row? 21 சொன்னீங்களா? 21 என்பது தவறு. 19 சார். 19 மற்றவங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம் இருங்க. பத்தொன்பது என்பது சரியான விடை. பட் எல்லாருக்கும் வருதான்னு பாருங்க. வருது சார். ஏன்னா 19 இருந்தாலும் இந்த பக்கம் இருந்து கூட்டு பார்த்தா 10வது ட்ரீயா இருக்கும், அந்த பக்கம் பின்னாடி இருந்து பார்த்தாலும் 10வது ட்ரீயா இருக்கும். அப்போ மொத்தமாக 19 இருக்கு என்று அர்த்தம். ஓகே, 49 அது. அடுத்தது 51 போகலாம். If day after tomorrow is Sunday, then what day was 3 days before yesterday? இப்போ டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னா நாளானிக்கு, சண்டே அப்படின்னா இன்றைக்கி என்ன? அப்போ ஃப்ரைடே இல்லைங்களா? இன்றைக்கி ஃப்ரைடே. தென் வாட் வாஸ் 3 days பிஃபோர் எஸ்டர்டே? எஸ்டர்டே வந்து தேர்ஸ்டே. 3 days பிஃபோர் அப்படின்னா தேர்ஸ்டேக்கு முன்னாடி வெட்னஸ்டே, டியூஸ்டே, மண்டே. மண்டே தான் ஆன்சர். புரியுதுங்களா? அதான் ஒன்றும் டிஃபிகல்ட்டியே இல்லை. அவசரப்படாமல் மெதுவாக நிறுத்தி நிதானமாக போட்டிங்கன்னா வந்துடும். 51 முடிஞ்சது. 52 பெருசாக இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். நான் இதில் காமிக்க முடியாது ஃபுல்லாக, அதனால். அடுத்தது இதெல்லாம் ஈஸி, இதெல்லாம் உங்களுக்கு வராது. 63 பாருங்கள். 63 சரி, 62 63 போடுங்க, அதோட முடிச்சுக்கலாம். 62 and 63 போட்டிங்கன்னா இன்றைக்கி கிளாஸ் ஓவர். டிஎன்பிஎஸ்சிக்கு எடுக்கிறோம், அங்கெல்லாம் ஜேக்கா பார்த்து. ஆமாம்மா, டிஎன்பிஎஸ்சி போன தடவை எடுத்தோம், இந்த தடவை சீரியஸாக எடுக்கிறோம். போன வருஷம் அப்படியே எடுத்தோம். டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க. 4000 வேகன்சி இருக்கு மேடம் இந்த தடவை. குரூப் 2 என்ன பியூட்டினா இதில் இன்டர்வியூ கிடையாது, நேராக இந்த எக்ஸாம் வச்சு எடுத்துருவோம். எக்ஸாம் வச்சு எடுத்தது என்னன்னா அதில் அது ஊழல் நடக்காது, ஊழல் கம்மியாக நடக்கும். நடக்காதுங்கிறது
அந்த கிளாஸில் ஒரு பெங்களூர்ல ஒரு அம்மா வராங்க, அமுதான் ஒரு அம்மா. அவங்க சொன்னாங்க, அவங்க பெங்களூர் தான். ஆமாம், அவங்க சொன்னாங்க மழை பெய்யுது, இதெல்லாம் புண்ணியம் பண்ணவங்க, நிறைய புண்ணியம் பண்ணாங்க. மழை வரணும் மேடம், அதனால தான் நான் போட்டேன். என்னுடைய எங்கள் கிளாஸ்மேட் குரூப்ல மரம் நடலாண்டா, அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு மரம் நட்டா கூட ஒரு வருஷத்துக்கு 10 மரம் எங்கேயாவது ஒரு நட வேண்டியது. அது ஒரு 10 மரம் நட்டா 5 மரம் பட்டு போயிடும், பரவாயில்ல, டூ இட் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் பண்ணுவாங்க தெரியல, நானும் பண்ணலான்னு இருக்கேன் சீரியஸாக. ரியலாக நடாட்டி பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு மரம் எங்கேயாவது ரோட கூட ஒரு புள்ளி நட்டா தீர்ந்து அது என்னமோ ஆகுதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கும். பட் அட்லீஸ்ட் மரங்கள் எனக்கு நான் ஒரு 1 ஏக்கர் கூட 400 மரம் நட்டேன் ஒரு காலத்தில், ஒரு 2 வருஷம் முன்னாடி. எங்கள் அப்பா உயிரோடு அடிக்கடி போவேன் எங்கள் ஊருக்கு. அதில் ஒரு 200 மரம் பட்டு போச்சு. எங்கள் அப்பாவும் இறந்து அடிப்பு நான் போகிறதில்ல, நல்லா பட்டு போச்சுன்னா அப்புறம் இன்னொரு 200 மரம் இருக்குது, பெருசாகிடுச்சு. இப்போ எனக்கும் என்னையும் தாண்டி என்னோட வயசு நாள் போச்சு. இது வந்து காரமடையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு கிராமம். Yeah, yes. போட்டாச்சுங்களா? The sum of the present age of father and son is 82. 10 years ago, the age of son was 15 years. The present age of his father is. Okay, இங்கே பாருங்க, இது இந்த ஒரு கேள்வி போட்டுடலாம். ஃபாதர் ஏஜ் எஃப்னு வச்சுக்கலாம், சன் ஏஜ் எஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டையும் கூட்டினா எஃப் ப்ளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 82. சரிங்களா? கரெக்டா? ஃபாதர் ஏஜ் எஃப்னு வச்சுட்டேன், சன்னோட ஏஜ் எஸ்ன்னு வச்சுட்டேன். அப்போ எஃப் ப்ளஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 82. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் ஏஜ் வந்து எஃப் மைனஸ் 15 இருக்கும், சன்னோடது எஸ் மைனஸ் 15 இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் ஏஜ் எஃப் மைனஸ் 10 எஸ் மைனஸ் 10 இருக்கும். 10 இயர்ஸ் ஆகோ சன்னோட ஏஜ் 15, அதாவது எஸ் மைனஸ் 10 ஈக்குவல் டு 15ன்னா இப்போ சன்னோட ஏஜ் வந்து 25 இருக்கும். அப்போ ஃபாதர் ஏஜ் எவ்வளோ இருக்கும்? இப்போ எஃப் ப்ளஸ் 5 எஸ் ஈக்குவல் டு 82, அதுலேருந்து 25 கழிச்சு என்ன வருதோ அது ஆன்சர் 57. அவ்வளோதான். ஓகே, அடுத்து 63 போடுங்க, நான் வந்துடுறேன். நேற்று கிளாஸ்ல முன்னாடி கிளாஸ்ல மேடம் என்னுடைய லேப்டாப் கொஞ்சம் ஒர்க் ஆகாம போச்சு ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம். அதனால தான் அது பசங்க யாராவது யூடியூப்ல பார்த்து 25 நிமிஷம் தான் இருக்கும். பரீட்சைக்கெல்லாம் சரி பண்ணிட்டேன், 2 அடி கொடுத்தேன், சரியாயிடுச்சு. அடி உதவ போல் அண்ணன் உதவாது இப்போதான் தெரிஞ்சுட்டேன். யா, பார்த்துக்கலாங்களா? அடுத்தது என்னது? If all the vowels are removed from the alphabets, which letter will be 7th from the right? ஆல்ஃபபெட் இது வவல் என்ன? AEIOU இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறீங்க. எஸ். ABCDFGHIJKLMNOPQRSTUVWXYZ. வவல்னா யூ போயிடும், ஆப்ஷன், அப்புறம் ஓ போயிடும், ஏ போயிடும், இ போயிடும், ஐஓயு இதெல்லாம் போயிடும். அப்போ ரைட்டுன்னா செட்டுலேருந்து 7வது இது என்ன? 1 2 3 4 5 6 7 எஸ் வருமா? எஸ் வருதுங்களா? ஹலோ, எஸ் வருதுங்களாம்மா? அதாவது அந்த ஜெட்லேருந்து ரைட்டுன்னா அந்த ஜெட்லேருந்து ஏபிசிடி எழுதுனீங்கன்னா லெஃப்ட்லேருந்து எழுதுனீங்கன்னா ரைட்டுன்னா வலது கை பக்கம்னா அந்த ஜெட்லேருந்து வரணும். ஜெட்லேருந்து 7வது, 7th ஃப்ரம் ரைட். 1 2 3 4 5 6 7 எஸ் தான் ஆன்சர். அடுத்தது 64 கொஸ்டின் பார்க்கலாமா? If the above alphabets are arranged in reverse order, which letter will be 12th from the left? Maybe அது நீங்கள் நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே, we will close at this. So thank you so much. நம்ம மீண்டும் நாளைக்கு இருக்கா?